நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல கடகராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப தொழில முன்னேற்றங்கள், தொழில லாபங்கள், எடுத்துக்கிட்ட வேலையில எல்லாத்திலையுமே வருமானம் அதிகரிக்கும். புதிய புதிய தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுவீங்க. அந்த புதிய தொழில இறங்கி அதுல லாபத்தை பார்ப்பீங்க. தொழில் முன்னேற்றங்கள் அடையும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 5ஆம் இடத்திலும், குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகளின் மூலமா நல்ல விஷயங்கள். முயற்சிகளுக்கு பக்கபலமா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க உங்க கூடவே இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடகராசிக்காரங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரிதாங்க, அந்த ஆசீர்வாதத்தினால் அந்த வேலை, உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், வெற்றிகள் அடையும். நீங்க நினைச்ச மாதிரியே சக்சஸையும் பார்ப்பீங்க. எல்லா வேலைகள்லயுமே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பத்துல 17ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். 3ஆம் இடத்தில் பயிற்சி ஆகின்றார். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவே வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள், நல்ல எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல பெயரும் புகழும் உங்களை தேடி வரும். கலைத்துறையில எழுத்தாளர்களா இருப்பீங்க, வசனகர்த்தா, ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டயத்துல பெயரும் புகழும் உயரும். அரசாங்கத்தினுடைய விருதுகள் கூட உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு இந்த டயத்துல ட்ரை பண்ணுங்க. கடகராசிக்காரங்க அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, அதே டைம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. யார் அப்படின்னா புதன் பகவான். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அங்கே ஆட்சி பலம் பெறுகின்றார். அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க. நல்ல விஷயம் எல்லாமே நடக்க போகுது. உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயம். ஒரு தாய்மாமன்ட்ட ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டிருப்பீங்க. அந்த உதவி இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மா அந்த உதவி கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல இருந்து சூரிய பகவான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன், அப்புறம் கேது, இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய தாயினுடைய சகோதரர், அதாவது தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்க வீட்டில் இருக்கிற அம்மா வழியில் இருக்கிறவங்களுடைய உறவினர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல கடகராசிக்கு 16, 17ல 16ஆம் தேதி 17ஆம் தேதி நல்ல கவனம் வச்சுக்கோங்க. 16, 17ல சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இந்த நாட்கள் கடந்து வந்துருங்க. இந்த நாட்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், பிசினஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். எல்லாத்தையுமே ஓரளவு வச்சுக்கோங்க. புதுசா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், புதுசா ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது கூட அந்த 16, 17 இந்த நாட்கள்ல தவிர்த்துருங்க. இந்த நாட்கள் வேண்டாம். ஏன்னா இதுல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாட்கள் வேண்டாம். அப்புறம் 18, 19 இந்த நாட்கள் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாமா, போய் பார்க்கலாமா, பேசலாமா, தாராளமா எல்லாமே பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பாக்கியம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லா வேலையுமே இந்த 18, 19 இந்த நாட்கள் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நடைபெறக்கூடிய நாட்களாக 18, 19 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தொழில மாற்றங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆட்கள் எடுக்கிறது, அப்புறம் தொழிலுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலை கூட நீங்க முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் வேலை இல்லாம ரொம்ப சிரமத்துல இருந்தோம்பா, என்ன பண்றது, இந்த நாட்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த நாட்கள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தொழில் அமையும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பும் இந்த நேரத்துல அமையும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க